திமுகனா சமூக நீதினா திமுக தான் பல முறை நிரூபணமானது மட்டும் இல்லாம இப்ப மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றமே கடந்த கால திமுக அரசை புகழ்ந்து பேசியிருக்காங்க. திமுகவை புகழ்ந்து பேசினது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்லாம தாவேகா அரசு புகழ்ந்து பேசியிருக்கு. பொதுவெளியில திமுக ஒரு தீய சக்தின்னு பொய்யான அவதூறுகளை தாவேகா பொதுமக்கள் மத்தியில பேசிட்டு வந்தாலுமே மறைமுகமா கடந்த கால திமுக அரசு பண்ண சாதனைகளை பட்டியலிட்டு திமுகவையும் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கு. இப்படி சென்னை உயர்நீதிமன்றமும் தாவேகா அரசும் மாறி மாறி திமுக அரசை புகழ்றதுக்கு காரணம் என்ன? குறிப்பா அப்படி என்ன தரமான சம்பவத்தை திமுக பண்ணாங்கங்கறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்தறலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த கால திமுக அரசு மு.க.ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலத்துல அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையில் அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோயில் நிதியை கல்விகளுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு வெளியிடப்பட்டது. இது பொதுவாகவே பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருளாகி வரவேற்பை வாங்கி பாராட்டப்பட்ட ஒரு அரசாணையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு தனிப்பட்ட நபர், அது எப்படிங்க கோயில் நிதியை எடுத்து கல்விக்கெல்லாம் பயன்படுத்த முடியும், அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமாச்சு, கோயில் நிதினா கோயிலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த சூழ்நிலையில இந்த கேஸ் விசாரணைக்கு வரவே சென்னை உயர்நீதிமன்றமே கேஸ் போட்டவரை தலையில கொட்டு வச்சது மட்டும் இல்லாம திமுக அரசை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா, கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் அது ஒரு அறக்காரியம், இந்த விஷயத்த திமுக அரசு எடுத்து பண்ணது அப்படிங்கிறது பெருமையா இருக்கு. குறிப்பா கல்விக்காக கோயில் நிதியை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். வேணும்னா தமிழக அரசோட நிதியை கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். கல்விங்கிறது சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை திமுக கையில் எடுத்தாங்க. கோயில் நிதி உபரி கோயில் நிதியை தான் கல்விக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தவருக்கு ஒரு பெரிய சாட்டை அடியை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக அரசோட காலத்துல அப்படி அந்த கோயில் நிதியை எடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிதியை எடுத்து கொளத்தூர்ல ஒரு கலைக்கல்லூரி கட்டியிருக்காங்க. அடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் நிதியை எடுத்து திருச்செங்கோட்டிலே ஒரு கல்லூரி கட்டியிருக்காங்க. அடுத்து பழனி கோயில் நிதியை எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொப்பம்பட்டியில ஒரு கல்லூரி கட்டியிருக்காங்க. அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயில் நிதியை எடுத்து விளாத்திக்குளம்ல ஒரு கல்லூரி கட்டியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோயில் நிதிகளை எடுத்து பல்வேறு அறக்காரியங்களுக்காகவும் குறிப்பா கல்விக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதுல இன்னும் கூடுதலான விஷயம் என்னன்னா, இந்த கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்ட கல்லூரியில 3 பேட்ச் மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியவே போயிட்டாங்க. ஸோ 3 பேட்ச் மாணவர்களுக்கு இந்த கோயில் நிதி அவங்களோட கல்வியை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால இந்த கோயில் நிதிங்கிறது சும்மா உபரி செலவா பயன்படுத்தப்படாம கல்வி நிதிக்கு பயன்படுத்தப்பட்டனால தான் இந்த மாதிரியான கலைக்கல்லூரிகள்ல, அரசு கலைக்கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வின்னு ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே சாட்டை எடுத்து சொல்லட்டி இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம கடந்த கால திமுக அரசையும் மு.க.ஸ்டாலின் அவர்களோட ஸ்டாண்டையும் சமூக நீதியை இவங்க காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி திமுக அரசை புகழ்ந்து பேசியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம தாவேகா அரசும் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல மறைமுகமா திமுக அரசை புகழ்ந்து தான் பேசியிருக்கு. ஆனா அது வெளியே பெருசா பேசுபொருளாகல. குறிப்பா தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக, ஓட் பேங்குக்காக பொதுமக்கள் மத்தியில திமுக எந்த நல்லதுமே பண்ணல, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில ஒரு ஃபேக்கான பொய்யான செய்திகளை அவதூறு பேசி பரப்பிட்டு வந்தாலுமே மறைமுகமா கடந்த கால திமுக அரசு மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கு. குறிப்பா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருந்ததுக்கு திமுக தான் காரணம்னு மறைமுகமா கடந்த கால திமுக அரசு புகழ்ந்து இப்ப தாவேகா அரசே வெளிப்படையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாராட்டுற அளவுக்கு கடந்த கால அரசு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்தே தெரிய வருது. அப்படி என்ன தாவேகா அரசு திமுகவை பாராட்டி இருக்குன்னா, சமீபமா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் நவோதயா பள்ளிகளை ஓபன் பண்ணியே ஆகணும், அதுக்கு நிலங்களை கணக்கெடுக்கிறதுக்கு வேலை
வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டது மட்டும் இல்லாம இந்த நவோதயா பள்ளிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் திறக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட தமிழ்நாட்டிலேயே மாநில பள்ளிகளில் எல்லா கல்வி முறையும் சரியா இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளோட மாநில வழி பள்ளிகளில் படிச்ச இந்த கல்வியில படிச்ச கிட்டத்தட்ட 1912 மாணவர்கள் ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனத்துல சேர்ந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தான் முக்கியமான ஒன்றா இருக்கு, அதுவும் அரசு பள்ளிகள் தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அதனால நாங்க இங்க இருந்த அரசு பள்ளியை வச்சு 1912 பேரை ஐஐடிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதனால இந்த நவோதய பள்ளிகள் கொண்டு வந்தா மட்டும் எங்க மாணவர்கள் முன்னேற மாட்டாங்க, இங்க இருக்கிற அரசு பள்ளிகளை வச்சு இவ்வளோ சாதனையை கடந்த கால திமுக அரசு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம கல்வியோட கட்டமைப்பு இங்க தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடா கடந்த கால திமுக அரசுல திமுக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவுமே ஓப்பனா வாயை திறந்து கடந்த கால திமுக அரசு கல்விக்காக செஞ்ச சாதனைகளை பட்டியலிட்டு பேசி அதனால எங்களுக்கு நவோதயா பள்ளி வேணாம், அது தேவையில்லாதது, உங்களோட ஒன்றிய அரசோட கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிறது கட்டாயப்படுத்துறது எவ்வளவு தவறான விஷயமோ அதே மாதிரி மாவட்டந்தோறும் நவோதயா பள்ளிகளை திறந்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது தவறான விஷயம்தான். இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அரசு 2021 26 வரைக்கும் சிறந்த கல்வி முறையை அந்த 5 வருஷத்துல மட்டுமே 1912 பேர் ஐஐடிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால உங்களோட நவோதயா பள்ளி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக அரசோட சாதனைகளை சுட்டிக்காட்டி தாவேக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவுக்காக புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது இப்போ வெளியே தெரியலனாலுமே மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து பேசினாலுமே இன்னொரு பக்கம் அவங்களோட ஒரு ஓட்டு சதவீதத்துக்காக அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காக கடந்த கால திமுக அரசுல எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரியும் இவங்க வந்த பிறந்த உலகமே புதுசா மாறி இருக்கு, எல்லாமே ஒழிக்கப்பட்டுருச்சு, லஞ்சம் லாவணியம் எல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு, கல்வியில் திறந்த தமிழ்நாடு இப்பதான் மாறிக்கிட்டு இருக்கு, நாங்க படக்கல்வி ஆக்க போறோம், பாடக்கல்வியை ஒழிக்க போறோம் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த மாதிரி சட்ட சிக்கல் பிரச்சனை வரும்போது கடந்த கால திமுக அரசோட சாதனைகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துலதான் இந்த குற்றம் சுமத்தக்கூடிய தாவேக அரசுமே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்தே தெரிய வருது. சோ இப்படி நீதியை தரக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமும் திமுக அரசை புகழ்ந்துதான் பேசியிருக்காங்க. அதுவும் எதுக்காக? கல்விக்காக. கோயில் நிதி எடுத்து கல்வி கட்டி பயன்படுத்தியிருக்காங்க, இது நல்ல விஷயம் அவங்களும் பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி தாவேக அரசுக்கும் வேற வழியே இல்லாம உண்மையை இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடந்த கால திமுக அரசு சாதனைகளை எடுத்து சுட்டி காட்டி இப்போ அவங்களோட வழக்க வாதாட வேண்டிய நிலைமையில இருந்திருக்காங்க. கடந்த கால திமுக அரசு சாதனைகளை புகழ்ந்தும் பேசியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடா ஆக்கினதே திமுக தான். திமுக காலகட்டத்தில் தான் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா கல்விங்கிறது வெறும் புத்தக சாலை, அதாவது பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்லாம வெளியே புக் ஃபேர் நடத்துறது, புக் ஃபேர்ல கலை நிகழ்ச்சிகள் வைக்கிறது, மாணவர்களை இன்க்ளூட் பண்ண வைக்கிறது, அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த புக் ஃபேர்ல கலந்துக்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறது. அதே மாதிரி நான் புதல்வர் திட்டம், காலை உணவு திட்டம்னு மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி இன்னும் கல்வி தரத்தை அதிகப்படுத்தலாம், இன்னும் எப்படி தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வியில சிறந்தவங்களா மாத்தலாம், உலக தரத்துக்கு எப்படி கொண்டு போலான்னு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு கடந்த கால திமுக அரசுல இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தும் தாவேக அரசோட வாதத்துல இருந்தும் நம்மளுக்கு தெரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலத்துல இருந்த கல்வி முறையும் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த தாவேக அரசோட காலத்துல சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அரசு பள்ளிகளை இழுத்து மூடிட்டாங்க. இப்படி அரசு பள்ளிகளோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. கடந்த கால திமுக அரசு செஞ்சு வச்ச சாதனைகளை கரெக்டா கொண்டு போனாலே போதும், அப்படியே கொண்டு போகாம சிபிஎஸ்இயை திறந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளை மூடுறதுக்கான வேலையில இந்த தாவேக அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.